Question number 7. Question number 7 எப்படி கேக்குறீங்க? Any idea? இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மல் பார்ஷியல் ஃபிராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இது பாத்தீங்கன்னா டிகிரி 3 இது டிகிரி 3 அப்ப நியூமரேட்டர் டிகிரியும் டினாமினேட்டர் டிகிரி ஈக்குவல் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம் லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணிட்டு a ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் கரெக்ட்டுங்களா லாங் டிவிஷன் அப்ளை பண்ணிட்டு நான் a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டைப்ல வரும் ஏன்னா x வந்து என்னன்னா x அப்புறம் x ஸ்கொயர்டுக்கு ஒரு டேர்ம் அதான் வந்து இது ரெண்டு டேர்ம் எழுதிட்டாங்க மூணாவது டேர்ம் வந்து இது எழுதிட்டாங்க சரிங்களா அப்ப இந்த லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணிட்டு a ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்ஷியல் ஃபிராக்ஷன் செகண்ட் டைப் அப்ளை பண்ணா போதும் சரிங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதா ஏன்னா இது வெறும் x ஸ்கொயர் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியும் x ஸ்கொயர் வந்து x இன்டு x னு எழுத முடியும் அதனால தான் வந்து அவங்க செகண்ட் டைப் அப்ளை பண்ணிக்கிறாங்க சரி எடுக்கண்ணே இது ஓகே ஆயிருவா இந்த 6th and 7th எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க 6th and 7th எனி ஐடியா அவன் ஃபர்ஸ்ட் அவன் சொல்லிட்டான் ஃபேக்டரைஸ் கம்ப்ளீட்லின்ட்டான் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவ கியூபிக் பாலினாமியல் x எடுத்துட்டு ஒரு ஷார்ட்கட் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருவோம் உன்னோட கால்குலேட்டர் வந்து கியூபிக் ஈக்குவேஷன் போட்டுட்டு உனக்கு ரூட்ஸ் கிடைக்கும் அந்த ரூட்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணலாம் ஃபேக்டரைஸ் வந்து இந்த மாதிரி ரூட்னா என்னது சப்போஸ் x values ஈக்குவல்னா values then x minus 2 is a factor அந்த மாதிரி வரும் சரிங்களா x equal to 2 னு எழுதிட்டீங்கன்னா இது 0 ஆச்சுன்னா அப்ப x minus 2 is a factor னு கொண்டு வந்துடலாம் அதனால தான் சொன்னேன் நீ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணிடு தட் மீன்ஸ் ரூட்ஸ் கண்டுபிடி அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் சரியா இல்லைனா என்ன பண்ணலாம் சிந்தெடிக் டிவிஷன் வச்சு அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம் சிந்தெடிக் டிவிஷன் வச்சு அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம் அதுல என்ன பிரச்சனைனா கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது உனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேல்யூ காட்டிடும் பட் நம்மளுக்கு என்னது இங்க வந்து நம்ம ரியல் ஃபேக்டர் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம் காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டர் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்ப பெஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா சிந்தெடிக் டிவிஷன் சிந்தெடிக் டிவிஷன் ஆல்ரெடி கத்து கொடுக்குற நான் இருக்குதா இல்ல தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கலாம் ஓகே சிந்தெடிக் டிவிஷன் போடலாம் இல்லைன்னா நீ வந்து ரிமைண்டர் தீரம் அப்ளை பண்ணலாம் ஆல்ரெடி ரிமைண்டர் தீரம் வந்து உனக்கு மேபி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து இருக்கும் அதை நம்ம பார்க்கல மாடலஸ் கேஸ் மட்டும் தான் முடிச்சுக்கிறோம் ரிமைண்டர் தீரம் என்ன சொல்லுதுன்னா ஃபர்ஸ்ட் p of x equal to 2x cube minus 3x squared minus 3x plus 2 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா x ஓட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் செக்கிங் தான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் ரிமைண்டர் தீரம் என்ன சொல்றேன்னா -1 போடு +1 போடு ஏதோ ஒரு வேல்யூல வந்து இது எங்க 0 ஆகுதுன்னு பார்க்கறாங்க p of -1ல 0 ஆகுதா இல்ல p of 1ல 0 ஆகுதா இல்ல p of 2ல 0 ஆகுதா இல்ல p of -2ல இது ஆகுதா அப்படின்னு செக் பண்ண சொல்லுவாங்க அதுக்கு என்ன நான் ஐடியா பண்றேன்னா இது போட்டுட்டே இருந்தா நம்ம லாங் மெத்தட போவோம் ஆனா கால்குலேட்டர் அலோட் இருக்கனால ஃபர்ஸ்ட் ரியல் நம்பர் வந்து எங்க கிடைக்குது கால்குலேட்டர்ல கிடைக்குது சரிங்களா ஃபர்ஸ்ட் ரியல் நம்பர் பேட்டர்ன் வந்து எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடு சரியாப்பா அப்படியேலாமா ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபேக்டரைஸ் கண்டுபிடி ஏன்னா இது போட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப லேட் ஆகும் உனக்கு கால்குலேட்டர் அலோட்னால என்ன பண்றீங்கன்னா ரியல் நம்பர் பேட்டர் எங்க வருதுன்னு கண்டுபிடிச்சிரு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேட்டர் கண்டுபிடிச்சா மீதி இருக்கிற பேட்டர் ஈஸியா போடலாம் கால்குலேட்டர் போட்டு காட்டுங்க என்ன வருது ஸ்கிரீன் ஷேர் பண்றியா சிக்ஸ்த்டா செவன்த் போடுறியா சிக்ஸ்த் முடிச்சு செவன்த் வேணா நீ வேணா ஒர்க் பண்ண சிக்ஸ்த் தான் ஸ்கிரீன் காட்டிடும்
அதுதான் அதுக்கு ஃபேக்டரா? மேல போட்டே அதுதான் அது ஃபேக்டராப்பா? x plus 1 x minus 2 போட்டே அதுதான் அது ஃபேக்டரா? ம். கன்ஃபார்மா? மொத்தம் 3 ஃபேக்டர் வரும்ல, 2 ஃபேக்டர் தான் போட்டுருக்குற. அதான் கேட்கிறேன். சரி எனிவே நீ ஒரு வேல்யூ எழுதிக்கிற, நான் அதை செக் பண்றேன். என்ன சொல்லிக்கிற? x minus 1 ஃபேக்டர் வந்து -1 2 1/2. இன்னொரு சொல்லுப்பா. -1 2 1/2. அப்ப 2 தான் எழுதிக்கிறீங்க. ஓ கீழ எழுதுற மேல வந்து 2 தான். மேல 2 தான் போட்டுக்கிற அதான் கேட்டேன். இப்ப வந்து உனக்கு 3மே ரியல் ஃபேக்டர் வந்தனால பிரச்சனை இல்ல. இதே வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டர் இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? bx plus c. அது நம்மளுக்கு தெரியாதுல்ல. காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டர் நம்மளுக்கு தெரியாதுல்ல. இப்போ ஒரு கியூபிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஒன்னு வந்து லீனியரா கிடைச்சிடும். இன்னொன்னு வந்து குவாட்ராடிக் கிடைக்கும். குவாட்ராடிக் கிடைக்கிறது என்ன ஆகும்னா காம்ப்ளெக்ஸா கூட மாற சான்ஸ் இருக்கு. நான் பார்த்த எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். ஒரு ஒரு இதை நீ சால்வ் பண்ணி காட்ட. எக்ஸ் கியூப் பிளஸ் 1 இதனோட ரூட் என்ன கண்டுபிடிக்க? எக்ஸ் கியூப் பிளஸ் 1 இதனோட ரூட் என்ன கண்டுபிடி? தட் மீன்ஸ் ஃபேக்டர் என்ன கண்டுபிடி? -1. ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்குதா? -1 அப்புறம் ஒரு இமேஜினரி அப்புறம் இமேஜினரி. மீதில இருந்து இமேஜினரி வருது. அப்ப அந்த இமேஜினரி வந்து நம்ம இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷனை மாற்ற முடியும். கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அப்படிங்கும்போது இப்போ ஒரு சொல்லி கொடுக்குறேன், அதை நான் ஃபாலோ பண்ணிக்கலாம். எய்தர் சிந்தெடிக் டிவிஷன் அப்ளை பண்ணு, இல்லைன்னா லாங் டிவிஷன் அப்ளை பண்ணு. எதை அப்ளை பண்ணு? ஆல்ரெடி உங்க சிலபஸ் வந்து லாங் டிவிஷன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப எய்தர் லாங் டிவிஷன் அப்ளை பண்ணு, இல்லை சிந்தெடிக் டிவிஷன் அப்ளை பண்ணு. நம்ம ஈஸியா இருக்கும். எதை அப்ளை பண்ணலாம்? அப்ப இங்க பாத்தீங்கன்னா x plus 1 is a factor. Okay, super. Long division இல்ல. அப்ப x plus 1 is a factor. Is correct? சரி. காம்ப்ளெக்ஸ் ரூட் நமக்கு வரதுக்கு வேண்டாம்னால எனக்கு என்ன வேணும்? கோசன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கோசன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எதை வச்சு? இந்த டேர்மை வச்சு. இந்த டேர்ம் வச்சு இதை நான் டிவைட் பண்ண போறேன். சரிங்களா? பார்க்கலாமா? இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்துங்க. லாங் டிவிஷன் ஆல்ரெடி கத்து கொடுத்துருக்கேன். அதே ஐடியா தான். இப்போ x கியூப் பிளஸ் இங்க x ஸ்கொயர் டேர்ம் இல்ல, அதனால 0x2 0x plus 1 x கோட டேர்ம் இல்ல, அதனால எந்த டேர்ம் இல்லையே நான் 0 போட்டேன். கரெக்டாப்பா? அப்ப இங்க என்ன வேணும்? ஃபேக்டர்னா இதை வந்து டிவைட் பண்ணும்போது x plus 1. சரிங்களா? இதுல என்ன டவுட் இருக்குதுன்னா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எந்த டேர்ம் ஃபேக்டரா வருதோ அதை டிவைட் பண்ணா ரிமைனிங் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். இது லீனியர் ஃபேக்டர் இது. கரெக்ட்டுங்களா? மீதி 2 ஃபேக்டர் வேணும். அது குவாட்ராடிக் ஈக்குவேஷன். அப்ப அந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும்னா நான் வந்து இந்த டேர்மை இதால டிவைட் பண்ணா எனக்கு கிடைச்சிடும். பார்க்கலாமா? அப்ப இங்க x கியூப் இருக்குது, இங்க x இருக்குது. அப்ப டைரக்டா x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கரெக்ட்டா என்ன? அப்ப மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் உனக்கே தெரியும். x ஸ்கொயர் 1 x கியூப் 1 x ஸ்கொயர் வந்து x ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன மாத்துவீங்க? சைன் சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்ப இது ரெண்டும் கட் ஆயிரும். -x ஸ்கொயர் plus 0x plus 1. இஸ் கரெக்ட்? அடுத்து இங்க -x ஸ்கொயர் வந்துருக்குது, இங்க x தான் இருக்குது. அப்ப -x அப்ளை பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? -x அப்ளை பண்ணுவீங்க. அப்ப -x ஸ்கொயர் plus x ன்னு வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அகைன் சைன் சேஞ்ச் பண்ணுவீங்க. அகைன் சைன் சேஞ்ச் பண்ணும்போது கட் ஆயிடும். இஸ் கரெக்ட்? அப்புறம் +1. என்னப்பா? +1. ஓகே ஓகே. இங்க -x வரும், அப்ப +x ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஆகும்? இல்ல இல்ல x கட் ஆகாது. x கட் ஆகாத மாதிரி இது 0 தான் இருக்குது. அப்ப என்ன x plus 1 ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன +1 அப்ளை பண்ணுவீங்க. +1 அப்ளை பண்ணா x plus 1 இரண்டு சைன் சேஞ்ச் பண்ணா 0 ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப ஒரு டேர்ம் ஃபேக்டர் ஆகும்னா கண்டிப்பா ரிமைண்டர் வந்து 0 தான் இருக்கும். அத ரெண்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. x plus 1ங்கிறது ஒரு ஃபேக்டர் ஆஃப் திஸ் வேல்யூனா கண்டிப்பா ரிமைண்டர் என்னவா தான் இருக்க முடியும்? 0 தான் இருக்க முடியும். ஓகே. அப்ப மீதி இருக்குது கோசன். இந்த கோசன் தான் நமக்கு குவாட்ராடிக் ஈக்குவேஷன். சரிங்களா? அப்ப x ஸ்கொயர்ட் -x plus 1 இத குவாட்ராடிக் பாலினாமியல். இத நீங்க சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குது? காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடைக்குது. இது சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இமேஜினரி ரூட் வருது. அப்ப நம்ம வந்து இமேஜினரி ரூட் வச்சு ஃபேக்டர் பண்ண முடியாது. சரிங்களா? தட் மீன்ஸ் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் போட முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் x கியூப் plus 1ங்கிற ஒரு டேர்ம் வந்திருந்ததுன்னா நம்ம அதை எப்படி எழுதலாம்? x plus 1 into x squared minus x plus 1 அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் இதுக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் கேட்டானா, இதுக்கு சப்போஸ் பார்ஷியல் ஃபிராக்ஷன் கேட்டானா 1 by x cube plus 1க்கு வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷனா கன்வர்ட் பண்ணனும் அப்படினா நம்ம என்ன எழுதணும்? a by x plus 1
பிளஸ் இங்க என்னது இது cannot be pattern in real pattern கரெக்ட்டுங்களா cannot real pattern அப்ப என்ன பண்ணணும் px plus c divided by x squared minus x plus 1 is correct அவ்வளவுதாங்க இதுதான் மெயின் பார்ட் அப்ப எப்ப காம்ப்ளெக்ஸ் ரூட் வருதோ அப்ப வந்து நீங்க வந்து ரியல் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணிட்டு நல்லா பாத்து எப்ப காம்ப்ளெக்ஸ் ரூட்னு ஒரு கால்குலேட்டர் காட்டுதோ கால்குலேட்டர் காட்டு காம்ப்ளெக்ஸ் ரூட்னா கால்குலேட்டர் காட்டிடும் அப்ப எது ரியல் ரூட்டோ அதை ரியல் ஃபேக்டரா மாத்தி லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணிட்டு அதை வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணிடு சரிங்களா ஏன்னா क्वेश्चन எப்படி வேணா கேட்கலாம் லாங் டிவிஷன் கண்டிப்பா இது ஒரு 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க செக் பண்ண லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணிட்டு பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு 5 மார்க் क्वेश्चन உங்களுக்கு क्वेश्चन பேப்பர்ல இருக்கு அப்ப உனக்கு கஸ்டமர் கேட்கணும் இந்த மாதிரி கியூபிக் பண்ணணும் கேட்கணும்னா இந்த மாதிரி மிக்ஸ்டு பண்ணி கொடுத்துருவாங்க அப்ப நீ என்ன பண்ற ஒரே ஒரு ஐடியா கால்குலேட்டர் அலோடு அப்ப ரியல் பேட்டரை கண்டுபிடிச்சிடுற ரியல் பேட்டரை கண்டுபிடிச்சு லாங் டிவிஷன் அப்ளை பண்ணிட்டு குவாட்ராட்டிக் வந்து இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா ஈஸியா அவ்வளவுதாங்க இதுக்காக தான் நம்ம சொல்லலாம் வந்தேன் இப்போ உனக்கு இது பிரச்சனை கிடையாது சிக்ஸ்த் ப்ராப்ளம் உனக்கு பிரச்சனை கிடையாது சிக்ஸ்த் ப்ராப்ளம் என்னது நீ சொல்லிட்டீங்க எக்ஸ் பிளஸ் 1 அண்ட் இன்னொன்று என்னது எக்ஸ் மைனஸ் 2 அனதர் ஒன் வந்து எக்ஸ் பிளஸ் 1/2 கரெக்டுங்களா இதுதான் ஃபேக்டர்ன்ட்டீங்க அப்போ இதையும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கங்க இதுக்கு பதிலாக கம்ப்ளீட் ஃபேக்டர்ஸ்னா இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க 2x³ மைனஸ் 3x² மைனஸ் 3x பிளஸ் 2 ஈக்குவல் டு திஸ் பேலன்ஸ் அவ்வளோதான் வேணும் இதை நீ அப்ளை பண்ணிட்டு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே செகண்ட் பார்ட் என்ன நடக்குது express in partial fractions let's express the partial fraction அப்ப மேல என்ன பவர் இருக்குது x bar கீழ x³ அப்ப ப்ராப்பரா இம்ப்ராப்பரா proper அப்ப இது பிரச்சனை கிடையாது அப்ப கீழ மட்டும் என்ன பண்ண போறீங்க இந்த மூணு டைம் எழுதி கம்ப்ளீட் பண்ண போறீங்க சோ அத நீ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிற அத அப்படியே நீ சால்வ் பண்ணா முடிஞ்சிருச்சு எனக்கு என்னன்னா நீ சால்வ் பண்ண வேண்டாம் நான் என்ன சொல்றேன்னா 7th ப்ராப்ளம் சால்வ் பண்ணு இப்போ நான் ஐடியா கொடுத்துட்டேன் 7th ப்ராப்ளம் சால்வ் பண்ண பார்க்கலாம் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சால்வ் பண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே சால்வ் பண்ணு சரியா கேக்குன்னு டவுட்டா இதான் ஃபேக்டர் ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கலாம் கியூபிக் பாலினாமிடா இல்ல குவாட்ராட்டிக் பாலினாமிடா கீழ கியூபிக் பாலினாமிட் என்ன ஏன்னா ரெண்டு தான் எழுதிக்கிறேன் ரெண்டு தான் அப்ப ஏதோ ஒண்ணு ஹோல் ஸ்கொயர் வரும் அப்ப இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல ஹோல் ஸ்கொயர் வர வேணும் அப்போ செகண்ட் டைப்புக்கு மாறும் அப்போ என்ன பண்ணலாம் நீ சித்திரி டிவிஷன் வச்சு நீ எல்லாம் லாங் டிவிஷன் வச்சு ஏதோ ஒரு டைமுக்கு நீங்க லாங் டிவிஷன் வச்சு போடு இப்போ பாத்தியா கன்ஃபியூஸ் ஆகுது அப்போ என்ன பண்றீங்க ஒரு ஃபேக்டர் சொல்லியிருந்தீங்க என்ன ஃபேக்டர் அப்போ அதுக்கு வந்து லாங் டிவிஷன் மெத்தட்ஸ் கண்டுபிடி எது வந்து டபுள் ஆக போகுதுன்னு உன்னோட கால்குலேட்டர் எந்த ரூட் வந்து செகண்டா வருதோ அது மேபி 2 டைம் ரிப்பீட்டட் ஆகும்னு நினைக்கிறேன் வேணா செக் பண்ணிக்கலாம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு டைம் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் கால்குலேட்டர் பொறுத்த வரைக்கும் எந்த ரூட் வந்து கடைசியா வருதோ அது வந்து 2 டைம் ரிப்பீட்டட் ஆகும் இந்த மாதிரி 3 ரூட் வரதுல 2 ரூட் ஸ்டாப் பண்ணலாம் அப்ப நீ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணு ஏதோ ஒரு ஃபேக்டர் நம்ம ஈஸியான ஃபேக்டர் வந்து x-3 அப்ப x-3 வச்சிட்டு லாங் டிவிஷன் மெத்தட் போடு சரிங்களா அப்ப இது என்ன பண்ண போறீங்க x-3 எல்லாம் டிவைட் பண்ண போறீங்க ஏன் டிவைட் பண்றோம் இல்ல உங்களுக்கு 3 ஃபேக்டர் வரணும்னா 2 ஃபேக்டர் தான் வந்திருக்குது அப்ப எது வந்து இன்னொன்னு ரிப்பீட்டட் ஆகுது கண்டிப்பா நீ ஒன்னு எழுதிக்கிறீங்க x-3 ஒன்னு எழுதிக்கிறீங்க இன்னொன்னு எழுதிக்கிறீங்க 2x x plus 1/2 x plus 1/2 வா அப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்னவா இருக்க போகுது மேபி இது ரிப்பீட்டட் ஆயிருக்கும் இல்லைன்னா இது ரிப்பீட்டட் ஆயிருக்கும் சரிங்களா எது ரிப்பீட்டட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது
என்னை பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா, நான் செக் பண்ணி 2வது டைம் வரும்போது ஒரு சில கால்குலேட்டர் வந்து அதுதான் ரிப்பீட்டட் ஆகும். சொல்றது புரியுதாப்பா? டவுட் இருக்குதா? புரியுது. அப்ப எது ரிப்பீட்டட் ஆகும் நம்ம செக் பண்றதுக்கு வந்து லாங் டிவிஷன் மெத்தட் போட்டு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் போட்டு அந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணினா எது ரிப்பீட்டட் ஆகும்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இது கிராஸ் வெரிஃபை தான். சரிங்களா? இல்ல 2 எக்ஸ்பிரஷன். சூப்பர் வெரி குட் வெரி குட். இது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸா இதை வந்து நீ கால்குலேட்டர் போட்டு சால்வ் பண்ணு. இப்போ எது ரிப்பீட்டட் ஆகும் உனக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இமேஜினரி வருதா? அப்ப நீ போட்ட லாங் டிவிஷன் மெத்தட் இருக்கும் அந்த ஃபேக்டர் வந்து உனக்கு தப்பா இருந்திருக்கும். கீழே 0 ஆயிடுச்சுல அப்ப இமேஜினரி ஆகுதுன்னா அப்ப உனக்கு வந்து ரூட் கண்டுபிடிச்சு தப்பா கண்டுபிடிச்சிருப்ப. அப்ப இதுதான் உனக்கு கரெக்டா லாங் டிவிஷன் கரெக்டா போட்டு செக் பண்றியா? நான் செக் பண்ணிட்டேன். இல்ல 0 ஆகுதுன்னா கரெக்டா தான் போட்டுக்கிறேன்னு அர்த்தம். 0 ஆகுதுல்ல? சரி இதுக்கு நானும் செக் பண்ணிக்கிறேன். இந்த கொஸ்டின் திரும்ப ரீஎன்ட்ரி பண்ணிட்டு செக் பண்ணிக்கிறேன் நான். இமேஜினரி வருதுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன ஐடியா தான். அந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுட்டு நீ வந்து எந்த டைப்ல போடணும்? தேர்ட் டைப்ல தான் போடணும். சரிங்களா? அதை நானும் இன்னொரு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறேன். இமேஜினரி ஆகுது ஆல்ரெடி நானும் இன்னொரு வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சொல்லிட்டீங்க. x = 3ங்கிறது வந்து இது 0 ஆகும் ரூட்னு சொல்லிக்கிறீங்க. அதனால x - 3 இஸ் a பேட்டர்ன் சொல்லிக்கிறீங்க. அப்ப நான் கிராஸ் வெரிஃபை பண்றதுக்காக போடுற லாங் டிவிஷன் 2x³ - 11x² + 12x + 9. அப்ப என்ன கிடைக்குது இங்க x - 3 அப்ளை பண்ணிட்டேன். அப்ப என்ன கிடைக்குங்க இங்க 2 இருக்குது இங்க 2 இல்ல ஆனா 2 போட்டுக்கணும் இங்க x³ இருக்குது இங்க x இருக்குது அதனால x² போட்டுட்டேன். அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது 2x³ - 6x². அப்ப மைனஸ் பண்ணும்போது இது 0 ஆயிரும் இது பிளஸ் அப்ப என்ன கிடைக்கும் -5x² + 12x + 9. அப்ப இங்க x இங்க -5 அப்ப -5x ன்னு வரணும். அப்ப அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா -5x² மைனஸ் பிளஸ் 15x கிடைக்குது. அப்ப இது மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறும் இது வந்து மைனஸா மாறும். கட் பண்ணிட்டேன். கட் பண்ணா என்ன கிடைக்குது -3x + 9 கிடைக்குது. அதனால -3 போட்டுட்டேன். -3 போட்டா -3x + 9 கிடைக்குது. ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிருச்சு. அப்ப இந்த டைம் தான் உனக்கு கிடைச்சிருக்கு கரெக்டாப்பா? அப்ப q of x என்னது குவாட்ராடிக் ஈக்குவேஷன் 2x² - 5x - 3. அப்ப இதை நீ சால்வ் பண்ணா என்ன கிடைக்குது காம்ப்ளெக்ஸ் ரூட் தான் கிடைக்குதா?
காம்ப்ளெக்ஸ் தான் கிடைக்குது. அப்ப நீ சொல்ற மாதிரி எக்ஸ் பிளஸ் 1/2 போட்டல அது கண்டிப்பா ஃபேக்டர் இருக்காது. இது ஃபேக்டர் கிடையாது. ஃபேக்டர் கிடையாது. ஏன்னா இதுக்கு நீ சால்வ் பண்ணா எக்ஸ் பிளஸ் 2ங்கிறது ஒரு ஃபேக்டர் கிடைச்சிருக்கணும். கிடைக்கலன்னா அது வந்து கிடையாது கண்டிப்பா. இந்த வேலை செக் பண்ணி பார்த்துக்கோ. மேபி நம்பருக்கு இது மாத்தி போட்டியான்னு செக் பண்ணி பார்த்துக்கோ. கண்டிப்பா ஃபேக்டரா இருக்காது. ஆமா. நான் வந்து இங்க 3x போட்டேன். பாத்தியா? அதான். ஏன்னா கண்டிப்பா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும். ஆகலைன்னா நீங்க வந்து கால்குலேட்டர் மேபி நம்பர் மாத்தி போட்டுருக்க. அப்ப என்ன பண்ண போற? இப்போ இந்த கொஸ்டின் நீ சால்வ் பண்ண போற. அப்போ டினாமினேட்டர் டைம் என்னவா இருக்கும்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. டினாமினேட்டர் டைம் வந்து என்னவா மாற போகுது? ஃபேக்டரைஸ் பண்ண போற. ஃபேக்டரைஸ் பண்ண டைம் என்ன? x minus 3 இன்டு என்ன கிடைக்கும்? 2x² minus 5x minus 3. கரெக்ட்டுங்களா? இல்ல இப்ப நான் இந்த லாங் டிவிஷன் ஏன் போட்டேன்? இல்ல மொத்தம் 3 லீனியர் பேட்டர்ன் வேணும்டா. ஏன்னா உனக்கு எனக்கு இது ஒரே ஒரு பேட்டர்ன் தான் கிடைச்சிருக்குது. மீதி ரெண்டு என்னது? ரெண்டு கிடைச்சிச்சு. ஒன்னு வந்து லீனியர் பேட்டர்ன், இன்னொன்னு குவாட்ராடிக் பேட்டர். அப்ப அந்த குவாட்ராடிக் பேட்டர் வந்து என்ன பார்ஷியல் ஃபிராக்ஷன் பத்தி நமக்கு தெரியணும்ல. அந்த குவாட்ராடிக் ஃபேக்டர் இப்போ அந்த குவாட்ராடிக் ஃபேக்டர் கண்டுபிடிக்கனா ரெண்டு ஃபேக்டர் கிடைச்சது எதையாச்சும் லாங் டிவிஷன். எது? இப்போ அந்த குவாட்ராடிக் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா அடைச்ச ரெண்டு ஃபேக்டரை வச்சு லாங் டிவிஷன் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. குவாட்ராடிக் பாலினாமியல்னா ரெண்டு ஃபேக்டர் வச்சிட்டு இல்ல இப்போ அந்த குவாட்ராடிக் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா ஆமா குவாட்ராடிக் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இல்ல அதை இப்ப கிடைக்கல. ஆனா இப்ப நான் கண்டுபிடிக்கணும்னா எந்த ரெண்டு ஃபேக்டர் வச்சாச்சு லாங் டிவிஷன் பண்ணணும். கரெக்ட். ரெண்டு ஃபேக்டர் உனக்கு கிடைக்காது ஆட்டோமேட்டிக்கா. ஒரு ஃபேக்டர் தான் கிடைக்கும், இன்னொரு காம்ப்ளெக்ஸா மாறிடும். புரியுதா? இல்ல இங்க ரெண்டு ஃபேக்டர் கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சது? என்னென்ன வந்தது சொல்லு பார்க்கலாம். 1/2 மைனஸ் 1/2 தான் வரல. அது மிஸ்டேக் ஆகுது. 1/2 வருது. நீ குவாட்ராடிக் ஃபேக்டரே வந்திருக்காது. அப்ப இது நீ சால்வ் பண்ணா 1/2 வந்திருக்கும். நீ ஏன் 1/2 வரல? புரியுதா? இப்ப பாரு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. புரியுதா? x minus 3 ஃபேக்டரா இருந்தா இது 0 ஆயிருச்சு. கரெக்ட்டா? அப்ப நீ இந்த ஈக்குவேஷன் குவாட்ராடிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பா x minus 3 அவுட் ஆயிருச்சு. இப்போ நீ வந்து x minus x equal to 1/2 கிடைச்சிருக்கணும். இதை நீ சால்வ் பண்ணும்போது x equal to 1/2 கிடைச்சிருக்கணும். கிடைக்கல. அப்படிங்கும்போது x equal to 1/2 is not a pattern. எனக்கு கிடைக்குது. இல்லையே. அப்ப கிடைக்குது. இது x equal to 1/2 போட்டு பாரு. இது 0 ஆகுதான்னு செக் பண்ணி பாரு. அப்படின்னா அது பேட்டர்ன். புரியுதுங்களா? இல்லைன்னா பேட்டர் கிடையாது. ஃபேக்டர்னா மீனிங் என்ன? x equal to 1/2 இங்க அப்ளை பண்ணும்போது உனக்கு 0 ஆக வேணும். இல்ல 1/2 மைனஸ் 1/2 கிடைக்க மாட்டேங்குது. 0 கிடைக்கும். அப்ப கண்டிப்பா அது ஃபேக்டர் கிடையாது. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதா? கண்டிப்பா ஃபேக்டர் கிடையாது. இல்ல தப்பு. 0 கிடைக்குது. கிடைக்குதா? இது கிடைக்குதா? அப்ப உனக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட் அப்ப இது சால்வ் பண்ண முடியுமே. அப்ப சால்வ் பண்ணு. வரேங்கற காம்ப்ளெக்ஸ் ரூட் வராத கண்ணு. அப்ப பாசிட்டிவ் ரியல் ரூட் தான் வரும். செக் பண்ணி பாரு. எது? இத நீ சால்வ் பண்ணி பாரு. ரியல் ரூட் தான் கிடைக்கும். காம்ப்ளெக்ஸ் ரூட் சொன்னால இவ்வளவு தூரம் பேசுறேன். இது என்னன்னா -4. கரெக்ட்டுங்களா? -4னா இப்போ -6 2x² -5x -3 அப்ப -6 -6 என்ன கிடைக்கும்? 2 into 3 2 into 3 பாசிபிள் கிடையாது. அப்ப 6 1 -6 plus 1 கரெக்ட்டுங்களா? செக் பண்ணி பாருங்க. அப்ப -6 plus 1 அப்ப நீ போட்டது கரெக்ட் தான். ஃபேக்டர் ஆகுது. இன்னொரு கால்குலேட்டர் கரெக்ட்டா என்ட்ரி பண்ணி பாரு. ஃபேக்டர் ஆகுது. என்ன ஃபேக்டர் ஆகுது கண்ணு. நீ செக் பண்ணி காட்டுற கண்ணு. எதை செக் பண்ணனும்? கால்குலேட்டர் போடுறேன்னு இருக்கா? கால்குலேட்டர் போட்டியா? அந்த கிடைச்ச வேல்யூஸ் அதுல போடணும். அதான் 2x² -5x -3. அப்ப இங்க a வேல்யூ வந்து 2, b வேல்யூ வந்து -5, c வேல்யூ வந்து -3. இது அப்படியே கால்குலேட்டர் போடுங்க பார்க்கலாம். 3 1 -1 வருது இல்ல? வரலைன்னு காம்ப்ளெக்ஸ் பேட்டர் வருதுன்னு வருதுன்னு சொன்னேன். வருது சொல்லிட்டியா? டேய் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பேட்டர் வருதுன்னு. புரியுதுடா? இல்ல எல்லாத்துக்கும் வந்துச்சு. அப்ப வந்துச்சு காம்ப்ளெக்ஸ் பேட்டர் கிடையாது. நீ 3 பேட்டர் வச்சு போட்டுக்கோ. அப்ப என்ன வருது?
எக்ஸ் மைனஸ் த்ரீ, இன்னொன்று என்ன சொன்னீங்க? எக்ஸ் ப்ளஸ் 1/2. எக்ஸ் பிளஸ் 1/2, அவ்வளோதான். எக்ஸ் இல்லை இன்னொன்று த்ரீ சொன்னீங்க. ஓ அப்போ ரெண்டு டைம் ரிப்பீட்டட் ஆகுதா? இப்போ இது ஸ்கொயர்டு இது சரிங்களா, இது ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் த்ரீ வந்து ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகுது, இது ஸ்கொயர் ஆயிடும் கரெக்டுங்களா? அப்போ இது என்ன டைப்? பார்ஷியல் ஃபிராக்ஷன் செகண்ட் டைப். எது ஸ்கொயர் ஆகுதுன்னு பண்ணணும். இப்போ இது வந்து என்னாச்சு? நீ இப்போ கால்குலேட்டர் போட்டேல, திரும்ப நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண, திரும்ப வந்து இது இந்த பாலினாமியல் திரும்ப நீ கால்குலேட்டர் என்ட்ரி பண்ணு. கால்குலேட்டர் என்ட்ரி பண்ணும்போது எது ஃபர்ஸ்ட் வேல்யூ எது செகண்ட் வேல்யூன்னு சொல்லுங்க. திரும்ப என்ட்ரி பண்ணிட்டு கால்குலேட்டர் என்ட்ரி பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து -1/2. செகண்ட் வேல்யூ வந்து 3யா? அப்ப 3 ரூட் கிடைக்கிறதுல 2 ரூட் தான் கிடைக்குது கரெக்ட்டுங்களா? அப்ப என்னவா இருக்குன்னா செகண்ட் வந்து செகண்ட் ஃபேக்டர். செகண்ட் வந்து என்னது? பவர் 2. புரியுதுங்களா? கால்குலேட்டர் மேக்ஸிமம் என்னோட கால்குலேட்டர் அப்படிதான் காட்டுது, உன்னோட கால்குலேட்டர் அப்படிதான் காட்டுதா இல்லையா நான் செக் பண்றதுக்காக பார்த்தேன். அப்ப எந்த ரூட் வந்து செகண்டா வருதோ அது வந்து பவர் 2ல இருக்கும். 3 ஃபேக்டர் வந்தா பிரச்சனை கிடையாது. 2 ஃபேக்டர் வரும்போது ஏதோ வந்து இது 2ல இருக்கு, இதுல 2 இருக்கும், பவர் 2ல. எதுவும் தெரியாது நமக்கு. அப்ப செகண்டா வரது மேக்ஸிமம் பவர் 2வா இருக்கும். அதுதான் வந்து நான் லாங் டிவிஷன் மெத்தட் போட்டு பார்க்க சொன்னேன் சரிங்களா? இப்ப லாங் டிவிஷன் மெத்தட் போடும்போது இதுக்கு வந்து உனக்கு x - 3 கிடைச்சிருச்சு. அப்ப இதுக்கு போடும்போது என்ன கிடைக்குது? x - 3 ஒரு டைம் கிடைக்குது கரெக்ட்டுங்களா? இந்த டைமுக்கு போடும்போது என்ன கிடைக்குது? x - 3 இன்னொரு டைம் கிடைக்குது. அப்ப ரெண்டு டைம் கிடைக்கும்போது இது ஸ்கொயர்ட் ஆயிடும். அப்ப எது வந்து ஈஸியா ஸ்கொயர்ட் வருதுன்னா அது ஒரு மெத்தட். மேக்ஸிமம் கால்குலேட்டர் போடும்போது ரெண்டாவது டைம் வந்து ஸ்கொயர்ட். அது மறந்துடாது. கால்குலேட்டர் போடும்போது ரெண்டாவது டைம் எது வருதோ அது ஸ்கொயர்டா இருக்கும். மேக்ஸிமம் கால்குலேட்டர் அப்படி தான் காட்டுது நினைக்கிறேன். என்னோட கால்குலேட்டர் அப்படி தான் காட்டுது. நீ அதை செக் பண்ணிக்கோ. சரிப்பா. இப்போ நீ ரெண்டாவது டைப் தெரிஞ்சிச்சு. இப்போ நீ வந்து ஃபேக்டர் வச்சு போட்டு பார்க்கலாம். பார்ஷியல் ஃபிராக்ஷனை கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். இல்ல என்ன பண்ணிக்கிறீங்க? தப்பு பண்ணிக்கிறீங்க நினைக்கிறேன். என்ன பண்ண? 24 - x இருக்குது. அதையே நீ ஸ்பிளிட் அப் பண்ற. 24 - x அப்படியே தானே வச்சு போடணும். அதையே ஸ்பிளிட் அப் பண்ற. bx plus c. பார்ஷியல் ஃபிராக்ஷன் வந்து ஏன் 24 - x ஸ்பிளிட் அப் பண்ற? 24 - x divided by x - 3 whole square x plus 1/2. இதானே இது? இதுக்கு தான் நீ பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ற. அப்ப இது ஈக்குவல் என்ன கிடைக்கும்? a by x minus 3 plus b by x minus 3 the whole square plus c by x plus 2. இப்படி தான் என்ட்ரி பண்ணணும். நீ ஏன் அதர் ரெண்டையும் ஸ்பிளிட் பண்ற? அப்படி பண்ண கூடாது. மறந்துட்டியா? டேய் மறக்காதடா. 5 மார்க்டா. 5 மார்க்ல கேட்டுக்கறாங்க. உங்களுக்கு டைப் 1 டைப் 2 டைப் 3 சொல்லணும்ல ஞாபகம் இருக்குதா? கொஞ்சம் பார்த்து போடு. சரியா? நீ என்னமா ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணியா அதனால தான் பார்த்தேன். நம்மளோட எம் ஏபிசி கண்டுபிடிக்கணும். ஏபிசி கண்டுபிடிப்போம்.
சூப்பர்ப்பா, வெரி குட். பட் ஹோல் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஏவோட வெளியில ஹோல் ஸ்கொயர் எழுதல. பியோட வெளியில தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ஹோல் ஸ்கொயர் எப்பவுமே செகண்டா தான் இருக்கும். சரியா? சூப்பர், வெரி குட். செகண்ட் கொஸ்டின், இப்போ எய்த் கொஸ்டின். இது என்ன ஐடியா, எனர்ஜி ஐடியா லாஜிக்கா யோசிக்க முடியுதா, இல்லை எனர்ஜி டவுட் இருக்குதா? ஆக்சுவலா இது ரிமைண்டர் தீர்றதோட கான்செப்ட் தான். அவன் என்ன சொல்லிக்கிறான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அவன் சொல்லிக்கிறது என்னன்னா, எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் அப்படின்னு மீனிங் என்ன? எனி ஐடியா? இந்த பாலினாமியல் வந்து எக்ஸாக்ட்லி டிவிசிபிள். நான் சொல்றேன், என்ன சொல்லுவாங்க? லாங் டிவிஷன்ல ரிமைண்டர் 0. வாவ், வெரி குட். லாங் டிவிஷன் போட்டு போடலாம், அல்லது x ஈக்குவல் டு -1/2 போடும்போது p ஆஃப் -1/2 ஓட வேல்யூ என்ன? 0. அப்படின்னா என்ன கிடைக்கும்? AB ல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். AB ல என்ன கிடைக்கும்? ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சோ அடுத்து என்ன சொல்லிக்கிறோம்? leaves the remainder 9 divisible by x plus 2. அப்படின்னா மீனிங் என்னன்னா x ஈக்குவல் டு -2 ஈக்குவல் 9. ஓகேங்களா? அப்ப இது ரெண்டு ஈக்குவேஷன் வைக்கும்போது என்ன கிடைக்கும்? இது AB ல ஈக்குவேஷன் கிடைக்கும், இது AB ல ஈக்குவேஷன் கிடைக்கும். ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா A என்ன B என்ன நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓவரா சால்வ் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चन என்னன்னா ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லிக்கிறோம். சொல்லிடுறேன். செகண்ட் क्वेश्चन என்ன ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லிக்கிறோம். இப்போ சொன்ன கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்றது என்ன அந்த ஐடியா யூஸ் பண்ணி ஃபேக்டர் பண்ணிடுறோம். தேர்ட் क्वेश्चन என்ன பண்றோம்? பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் போறோம். இந்த டைப் ஆஃப் क्वेश्चन தான் 2025 ல உங்களுக்கு வந்து 5 மார்க் क्वेश्चन கேட்டிருக்காங்க. 5 மார்க் क्वेश्चन ஃபர்ஸ்ட் क्वेश्चनவே கேட்டிருக்காங்க. 2025 ல மேபி 2-1 क्वेश्चन பேப்பர் நினைக்கிறேன். 2-1 2-2 தெரியல. அந்த क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணுங்க. என்ன ஈக்குவேஷன் மாதிரி அப்படியே சால்வ் பண்ணுங்க, நான் பார்க்கறேன். போடு, நான் சும்மா ரப்பா தான் போடுறேன். நீ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போற, நீ போடு. டிங்கிஸ் மட்டும் என்ன வரும் செக் பண்ணிப்பா. கிராஸ் வைப்பே மேபி இது வருதா, மேபி ராங்கர் நோ சொல்லுங்க. ஏதாவது வரும். ஓகே, -1/2 வருதா? நான் +1/2 வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா ரைட்டா மிஸ்டேக் ஆகுது, அதை கிராஸ் பண்ணி.
2 லீனியர் ஈக்குவேஷனையும் கால்குலேட்டர் போட்டு சால்வ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோ. ஏபி கண்டுபிடி கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோ. பண்ணிட்டோம். ஓ சூப்பர். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறேன் பார்த்தியா? அப்போ ஏபி கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிங்க. ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிப்பாரு என்ன வருது. அப்போ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஏவோட வேல்யூ என்ன சொன்னீங்க? -4 பியோட வேல்யூ -3 ஓகே -3. அப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. மூணுமே ரியல் ஃபேக்டர் தான் கிடைக்குதா? சூப்பர், வெரி குட். அவசரப்படாத. அதை 120 கொடுத்துக்கிறான் பாரு. எக்ஸ்பிரஸ் 120 கொடுத்துக்கிறான். அப்போ லெஃப்ட் சைடு வந்து 120 இருக்கும். 120 டிவைட் பை பி ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துக்கிறான். அப்போ லெஃப்ட் சைடு வந்து 120 இருக்கும். 120 டிவைட் பை கரஸ்பாண்டிங் பாலினாமியல்ஸ் இருக்கும். சரிங்களா? அது பாலினாமியல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீ லெஃப்ட் சைடு வந்து 120 வச்சு நீ கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா?
சூப்பர் வெரி குட். ஓகே. இப்ப என்னன்னா, இதெல்லாம் கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் எண்ட் ஆஃப் கொஸ்டின்ல கேட்டுக்கிறாங்க. எண்ட் ஆஃப் போர்ஷன் உங்களோட சாப்டர்ல. உங்க புக்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, போர்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, பைனாமியல் டிஃபைன் பண்ணி குடுத்துருப்பாங்க. பைனாமியல் நம்ம இன்னும் நான் பார்க்கல. மேபி அடுத்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களாப்பா? இப்ப மெயினா பார்த்தீங்கன்னா, 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் என்ன டைப்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். அதாவது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான் 3rd டைப். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் 3rd டைப் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? லாங் டிவிஷன் பண்ணுங்க. சூப்பர். இது என்ன டைப்பு? லாங் டிவிஷன் அதே தான். லாங் டிவிஷன் அப்ளை பண்ணிட்டு ஏன் பிளஸ் சொல்லிட்டு லாங் டிவிஷன் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் என்னது ஃபர்ஸ்ட் டைப்புக்கு ஆகும். லாங் டிவிஷன் அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைப்புக்கு ஆகும். கரெக்டாப்பா? இல்ல இந்த கொஸ்டின் என்ன நம்ம சொல்லுப்பா. அது செகண்ட் டைப். ஓ சாரி, ஆமா எக்ஸ் ஸ்கொயர்ட் வருதுல. செகண்ட் டைப். தேங்க் யூ. எக்ஸ் ஸ்கொயர்ட் வருது. அதே மாதிரி இது டைரக்டா செகண்ட் டைப் தான். கரெக்ட்டுங்களா? ஏன்னா இங்க x - 3 ஹோல் ஸ்கொயர் வருது. அப்ப செகண்ட் டைப்புக்கு வந்துரும். பாருங்க ஒவ்வொன்றும் 5 மார்க்ல கேக்குறாங்க. அது பார்ப்போம். சரிங்களா? 5 மார்க்ல வருது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இந்த பவர் ஆஃப் திஸ் ஒன் வருது பாத்தீங்களா? இது வந்து நம்ம பைனாமியல் தியரம் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இது எப்படி பவர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற ஐடியாவை நம்ம வந்து அடுத்த கிளாஸ் பார்ப்போம். சரிங்களா? அது பைனாமியல் தியரம் ஆல்ரெடி நீங்க கண்டுபிடிச்சிட்டு தான். அது எப்படி நெகட்டிவ் பவருக்கு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ற ஐடியா நம்ம பார்ப்போம். இது நார்மல் டைப் தான். இங்க பாருங்க நார்மல் டைப் தான். இங்க வந்து பவர் 3 டைப் 3 மாடல் நார்மல் டைப். இங்கே பவர் கேட்கறான். அப்ப ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கேட்டா 10 மார்க் கிடைக்குது. சரிங்களா? பார்ஷியல் ஃபிராக்ஷன் 10 5 மார்க். பைனாமியல் தியரத்தோட கான்செப்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட்னு கேக்குறானா அது ஒரு 5 மார்க். 10 மார்க் வந்து ஈஸியா அழகா எடுத்துடலாம். அப்போ ஒரு ஐடியா தெரிஞ்சுட்டு அல்ஜிப்ரால வந்து ஒரு 10 மார்க் கிடைக்குது. ஆல்ரெடி நீ 50 மார்க் எழுதிருக்கீங்க. 50 65 புரியல. இல்ல இந்த பேப்பர் 2 வந்து 50 எழுதுறியா 60 எழுதுறியா? 60 65 அப்படிதான் ஒரே நிமிஷம் பார்த்தேன். ஏன்னா அங்க கொஸ்டின் பேப்பர்ல வந்து 15 தான் போட்டிருந்தாங்க. அதை செக் பண்ணிக்க. 15 மாதிரி போட்டிருந்தாங்க. சாட்டர்டேஸ் வந்து 45 இது வந்து 15 போட்டிருந்தாங்க. அதை எடுத்து பார்த்து செக் பண்ணிக்க. சரியா? அப்ப பாத்தீங்கன்னா இதே 10 மார்க் வந்துருது. சரிங்களா? நீ 65 எழுதினாலும் அப்ப நம்ம இப்ப பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து நம்ம 10 மார்க் எடுக்கலாம். அது நாளைக்கு ஓகே தானே கிளாஸ் உனக்கு? நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அப்படி தானே? ஆமா. அப்ப ஈவினிங் ஓகே கரெக்டா? ஈவினிங் 5 o'clock ஓகே தானே? சரி ஓகே. 5 o'clock பார்ப்போம். பைனாமியல் தியரத்தோட கான்செப்ட். அதே மாதிரி இதுவும் உனக்கு 3rd டைப்ல வரும். இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப நடந்துட்டு என்ன டவுட் இருக்குதா கண்ணு? அப்ப இப்ப நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா மெயினா ரிமைண்டர் தியரம் இந்த பார்க்கல. ரிமைண்டர் தியரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர். ரிமைண்டர் தியரம் பார்க்கல. பட் ரிமைண்டர் தியரத்தோட ஐடியாவும் நான் இப்ப உனக்கு கொடுத்துக்கிறேன். கரெக்ட்டுங்களா? அண்ட் ஆல்சோ